அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதன் பிறகு டிஎன்பிஎஸ்சியோட செயல்பாடை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குரூப் 2 2A நோட்டிஃபிகேஷன் 8/2024 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 2024ஆம் வருஷத்தில் 8வது நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கதா டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. 12/12/2024 ரிலீஸ் ஆன டேட்டு, ரிசல்ட்டு ரிலீஸ் ஆன டேட்டு நம்ம அஃபீஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியோட செயல்பாடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, தேர்வு முடிவுகள் விரைவாக வெளியிடுதல் 2022ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2024ஆம் ஆண்டு தேர்வு முடிவுகள் விரைவாக வெளியிடப்பட்டுள்ளன. ஸோ சொல்லியிருக்காங்க. குரூப் 1 33 நாளில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து குரூப் 2 2A 57 நாளில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் 4 92 நாளில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி முந்தைய ஆண்டோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 2022 கம்பேர் பண்ணும்போது 2024 கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருந்திருக்கு. ஸோ ரொம்ப குயிக்காகவே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட செயல்பாடு கண்டிப்பாக பாராட்டத்தக்க வகையில் இருக்குது. ஸோ அவங்களே சொல்லியிருக்காங்க 12/12/2024 இந்த டேட்டில் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதாவது அவங்க ரிசல்ட்டு முடிவுகள், அதாவது என்ன சொல்கிறது, தேர்வு முடிவுகள் வெளியிட்டது எத்தனை நாளில். குரூப் 1 33 நாளில், குரூப் 2 2A இப்போ பார்த்துட்ருக்கோம் 57 நாளில், குரூப் 4 92 நாளில். ஸோ இது ஒரு சிறந்த செயல்பாடாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அதே இதை தமிழ்லையும் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், குரூப் 2022ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் தேர்வு முடிவுகள் 57 வேலை நாட்களுக்குள் விரைவாக வெளியிடப்பட்டுள்ளன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேர்வு நாள் பார்த்திங்கன்னா 14/9/2024, தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட நாள் 12/12/2024, 57 வேலை நாட்களுக்குள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். ஸோ அது அப்படியே இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ அதான் டிஎன்பிஎஸ்சியோட செயல்பாடு. ஸோ அவங்களே ஒரு அறிக்கை மாதிரி வெளியிட்டிருக்காங்க. செய்தி வெளியீடு 12/12/2024 அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குடிமைப் பணிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பும் பொருட்டு ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வுகளை நடத்தி வருகிறது. அதாவது கவர்மெண்ட்டில் வேக்கன்சி நிறையா இருக்குது. ஸோ அந்த வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம் நடத்திட்டு இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி தரப்பில். ஸோ அதனால் கேண்டிடேட்ஸோட நலன் கருதி, ஸோ அந்த என்ன சொல்கிறது, கேண்டிடேட்ஸோட அந்த வெல்ஃபேருக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சூஸ் பண்ணக்கூடிய, அதாவது ஆட்களை எடுக்கக்கூடிய அந்த பணிகளை விரைவாக பண்ணிகிட்ருக்காங்க. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற, அதாவது டிஎன்பிசி தேர்வு முடிவுகள் 2022ஆம் ஆண்டு ஒப்பீடுகள் விரைவாக வெளியிடப்பட்டுள்ளன அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இங்கே கொஞ்சம் பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. குரூப் 1 33 வேலை நாட்கள்லையும், குரூப் 2 2A 57 வேலை நாட்கள்லையும், குரூப் 4 92 வேலை நாட்கள்லையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு சிறந்த செயல்பாடு தான். கண்டிப்பாக இது பாராட்டத்தக்க வகையில் தான் இருக்குது. ஸோ தமிழ்லையும் சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மெயின் எக்ஸாம் குரூப் 2 2Aக்கு 2/2/2025 அன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ இது காமன். குரூப் 2 2Aக்கு இது காமன். அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமில் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. 2A சர்வீசஸ் பேப்பர் 2 2A சர்வீசஸில் பார்த்திங்கன்னா 8/2/2025 அன்னைக்கு ஒரு எக்ஸாமு, அதாவது 2A. ஓகேங்களா? அப்ஜெக்டிவ். இது 2A அப்படின்றது அப்ஜெக்டிவ். அடுத்து பார்த்திங்கன்னா குரூப் 2 இது இந்த மெயின் எக்ஸாம் பார்த்திங்கன்னா டெஸ்கிரிப்டிவாக இருக்கும். அது 23/2/2025. ஓகேங்களா? இப்போ 2 லிஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் ரெண்டு லிஸ்ட்டில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒரு லிஸ்ட்டு 2A சர்வீசஸ், ஒரு லிஸ்ட்டு 2 சர்வீசஸ்.
இப்போ ரெண்டுலேயுமே கேண்டிடேட்ஸ் இருப்பாங்களா? அதிக மார்க் வாங்கினவங்க கண்டிப்பாக ரெண்டுலேயுமே இருப்பாங்க. ஸோ ரெண்டுமே எழுதலாம் அவங்க. ஆனால் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து எல்லாருக்கும் காமன். காமன் மீன்ஸ் இந்த 2 லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்களுக்கு இது வந்து காமன். ஸோ இந்த ரெண்டும் எப்படின்னா, சிலர் 2 லிஸ்ட்லையும் இருப்பாங்க, சிலர் ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் மட்டும் இருப்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு லிஸ்ட் மீன்ஸ் கொஞ்சம் மார்க் அதிகம் வாங்கினவங்க அந்த கேட்டகரி வைஸ் பிரிக்கும்போது இந்த லிஸ்ட்டில் மட்டும் இருப்பாங்க. சிலர் வந்து இந்த லிஸ்ட்லேயும் இருப்பாங்க, இந்த லிஸ்ட்லேயும் இருப்பாங்க. அவ்வளோதாங்க வித்தியாசம். ஸோ அதுக்கப்புறம் அந்த குரூப் 2 2A சர்வீசஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எந்தெந்த சென்ட்ரு எக்ஸாம் எழுதுகிற சென்ட்ரு எந்தெந்த சென்டரில் இருக்குது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிடிஎஃப் வந்து பார்க்க போகிறோம் லிஸ்ட்டு. ஸோ 2 லிஸ்ட்டு. இது வந்து குரூப் 2 சர்வீசஸ். ஓகேங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து 2/2/2025. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் 23/2/2025. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து 14/12/2024 18/12/2024 என்ன பண்ணணும்? 150 ருபீஸ் ஓகேங்களா பே பண்ணி அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 150 பே பண்ணி அடுத்த கட்டத்துக்கு அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. லிஸ்ட்டு 1ல் கேண்டிடேட்ஸ் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 32 பேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டு வந்து பாருங்கள், இது வந்து 2A லிஸ்ட்டு. எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 2/2/2025 நடக்க போகுது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. 8/2/2025 வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? அப்ஜெக்டிவ் வந்து நடக்க போகுது, சிபிடி. ஓகேங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ இதை தெரிஞ்சுக்குங்க. இது வந்து 2Aக்கு. ஸோ 14/12/2024 18/12/2024 ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்? ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க 2A சர்வீசஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 2 லிஸ்ட்டையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 93 பேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. 1:10 ரேஷியோவில் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் சொல்லிட்டாங்க. 1:10 ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க.